அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ ஃப்ளாஃபுல் மூவி. சொல்லப்போனால் விஜய் வந்து அவர் பண்ண இந்த இத்தனை படங்களில் பண்ணாத ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு. ஸோ விக்ரம் வந்து லோகேஷோட கரியர் பெஸ்ட்டா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாவது பதில் சொல்லலாம். இந்த படம் வந்து பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 100 பாஷா 10 நாயகன் இப்படி நமக்கு பில்டப் கொடுத்து நம்ம எப்போ இந்த ரிவ்யூ கல்ச்சருக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்போவே வந்து நம்ம நிறைய படங்கள் நல்ல படங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற. ஸோ கூலி ஒரு படத்து மேலே நம்ம ஒரு பெரிய ஹோப் வைக்கிறோம் இந்த சென்ஸ் நம்ம அந்த டேரக்டரோட முன்னாடி படங்களை பார்த்துட்டோ இல்லை இதுக்கு முன்னாடி வர சில படங்கள் அதே வேறு டேரக்டர்ஸோட படம் பார்த்துட்டோ ஓகே இந்த படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஹோப் வச்சுட்டு ஒரு படத்தை போய் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை அந்த படம் மீட் பண்ணல அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கோபம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூலி வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன், நிறைய பேர் அடிக்கிற ரீசன் என்னென்னா எனக்கு அந்த படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே மீட் பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, கூலி படம் ஆக்சுவலாக நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ ஃப்ளாஃபுல் மூவி. லோகேஷ் கனகராஜோட ஃபிலிமோகிராஃபியில் தட் இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது புவர்லி ரிட்டன் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு ரைட்டிங். எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு, லூப் ஹோல்ஸு, ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த படத்தை வந்து நீங்கள் இதெல்லாம் எப்படி ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்தில் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மாநகரம் படம் வந்து நான் அமேசான் ப்ரைமில் ஃபஸ்ட்டு ப்ரைம் வந்த புதுசில் ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் பார்த்துட்டு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹைப்பர் லிங்க் சப்ஜெக்ட் வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விட்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில். ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் செகண்ட் கைதி வருது. கைதி வரும்போது பிகில் படம் கூட ரிலீஸ் ஆகுது. கைதி வந்து ஃபஸ்ட் டே போகிறேன். கைதி கொடுத்த ஒரு ஹை வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எந்த படமுமே கொடுக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு செம்மையான ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு ஜோனில் சவுண்டிங் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருங்கிற அளவுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த படம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ்னா ஓகே இவர் வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டேரக்டர்ஸாக மாறுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அடுத்து மாஸ்டர் வருது. ஸோ விஜய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தளபதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு டான்ஸுக்கு ஃபேமஸ்ஸு. அவர் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி படங்கள் தான் நடிப்பார், ஒரு கமர்ஷியல் ஜோன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிறவரை கமர்ஷியல் படத்துலேயே வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் வந்து அவரை கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பார். சொல்லப்போனால் விஜய் வந்து அவர் பண்ண இந்த இத்தனை படங்களில் பண்ணாத ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு மாஸ்டரில் பண்ணியிருப்பார் நிஜமாவே. ஏன்னா மாஸ்டரில் வந்து ஒரு ட்ரங்கார்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹீரோக்கான எந்த இதுவுமே இல்லாத ஒரு கேரக்டர் ஜேடி அப்படிங்கிற கேரக்டர் தான். ஸோ அதை வந்து அவ்வளோ நல்லா எழுதியிருப்பார் லோகேஷ். ஸோ அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வருதுன்னா தேட்டருக்கு அது க்ரௌட் புல்லராக இருந்ததுக்கான ஒரு ரீசன் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஃபிலிமோகிராஃபி அதில் பண்ணியிருந்தார். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் விக்ரம். ஸோ விக்ரம் வந்து லோகேஷோட கரியர் பெஸ்ட்டா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாவது பதில் சொல்லலாம். பட் அந்த படம் வந்து அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அது எக்ஸாக்டாக மீட் பண்ண ஒரு படம்னா அது விக்ரம் தான் சொல்லணும். ஏன்னா விக்ரம் வந்து நிறைய விஷயத்த அதாவது ஒரு ஒரு படத்தில் நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து போவோம், அது எல்லாமே நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு ஜோனில் தான் விக்ரம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ படத்தோட இன்டர்வல் சீக்வன்ஸ் வரைக்கும் கமல் டைலாகே பேச மாட்டார். இன்டர்வலில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனப்பே ஆவார், டைலாகே பேச ஆரம்பிப்பார். ஆனால் கமல் தான் அந்த படத்தோட ஹீரோ, கதை வந்து அவர் சுற்றி நகரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்டை அவர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ அமரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபகத் ஃபாசிலோட கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், அமர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. விஜய் சேதுபதி கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி கேரக்டர், சந்தானம் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி வைல்டாக அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டு, அவனோட மூட் ஸ்விங்ஸ் தகுந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜஸ்டிஃபைங்கான ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் லேட்டரும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து கமல் அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஃபைட்டர்ஸ் கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லாஜிக்கலான ஒரு மனுஷன் எப்படி ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு இப்படி ரியாக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு விகரஸாக இருக்கும் அந்த அந்த ரீசனிங் ஆஸ் வெல் அஸ் அந்த ஆக்ஷன் ரெண்டுக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டான்னா அவனால் எவ்வளோ வைல்டாக வேணால் இருக்க முடியும்
அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசன் வந்து செம்மையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே விஜய் சேதுபதி பார்க்கும்போது ஓகே இவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் விக்ரமோட கேரக்டர் ஆகட்டும், கமல் சரோட கேரக்டர். ஸோ விக்ரம் யார் அப்படிங்கிறதுக்கு ஹி வாஸ் எக்ஸ் ரா ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த எல்லா ஒரு பேக் ஸ்டோரியுமே வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே யோசிக்கும் போது இது தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அந்த படத்தை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது அது ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு படமாக மாறுது. உங்களுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த சந்தேகமே வரப்போகிறது இல்லை. ஸோ அந்த ஒரு லாஜிக் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் விக்ரமில். அண்ட் அதுக்கப்புறம் லியோ. ஸோ லியோவில் வந்து என்னன்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த நரபலி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்ததுனால தான் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஸ்டில் லியோக்கான லியோவுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா விக்ரம் வந்து கமல் சார் இருக்கார், எல்லாமே இருந்தும் அந்த படத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனால் அது லியோ அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டால் விக்ரம் விட லியோவுக்கு தான் ஹைப் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் அந்த ஹைப் வரும்போது அந்த ஹைப் அதை மீட் பண்ணல. கொஞ்சம் அந்த ஃப்ளாஸ் இருந்தனால கிரிட்டிக்கலாக அந்த படம் எப்படியோ, ப்ளஸ் அது வந்து கமர்ஷியலாக அந்த படம் ஹிட்டு ஃப்ளாப்புங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாவது, அந்த படம் ஹிட்டு தான் ஆச்சு அஃப்கோர்ஸ். பட் அந்த படம் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை தரல. அண்ட் கம்மிங் பேக் டு கூலி. ஸோ கூலி மேலே என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ரஜினிகாந்த் கூட லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணுறாரு. அதுவும் வந்து லியோ ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, செமையான ஒரு பில்டப்போட வந்து, அதாவது ஒரு எதிர்பார்ப்போட வந்த படங்கள்னு சொல்லலாம். ஸோ கூலி அப்படிங்கிறப்போ ரஜினிகாந்த் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, அது ஒரு 2.5 வருஷம் ஷூட்டிங் போகுது அப்படிங்கிறப்போ அந்த படத்துக்கான ஹைப் ஜாஸ்தியாகிட்டே போகுது. அது ஜாஸ்தியாகிட்டு இருக்கிறதுல இந்த எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அந்த படத்தோட இன்டர்வியூஸ் ஆகட்டும், அவங்க ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் கொடுத்த ஸ்பீச் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்த படத்தோட ஹைப்பை இன்னும் ஏற்றிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ரீசெண்ட் இயர்ஸில் இப்போ தக் லைஃப் ஆகட்டும் நாயகனோட பெட்டராக இருக்கும்னாங்க. அண்ட் இப்போ கூலி பார்த்தீங்கன்னா பாஷாவோட பெட்டராக இருக்கும்னாங்க. பட் அதான் சொல்கிறேன்ல, அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து அது ரொம்ப நம்மளோட ஹைப்பை வந்து கிண்டில் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த படம் ஓகே இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிச்சிருது. அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் வந்து கூலி வந்து 2 வாட்டி பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு நேற்று வந்து திருப்பியும் இன்னொரு வாட்டி அந்த படம் பார்க்கும்போது நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எனக்கு எல்லாமே ஆல்ரெடி அந்த எல்லா சீனும் ஞாபகம் இருக்குது. பட் இருந்தாலும் சும்மா போய் ரீவிசிட்டாக ஒரு இதை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது ஒன்றும் ரொம்ப மோசமாக இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஷௌபினோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷௌபினோட கேரக்டர் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இன்வின்சிபிள் மாதிரியும் ஏதோ சூப்பர் ஹியூமன் மாதிரியும் இருந்திருக்காரு படம் ஃபுல்லாக. அவர் போய் அத்தனை வாட்டி சைமன் வந்து சுற்றியில் அடித்து கொல்றாரு, எந்திரிச்சு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ சூப்பர் ஹியூமன் மாதிரியும் ஏதோ பாடியில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டு இந்த வால்வரனுக்கெல்லாம் ஏற்றுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஏற்றுன ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு அதாவது அந்த லாஜிக்கலாக அது எப்படி ஒரு ஹியூமனுக்கு இது பாசிபிளுங்கிற மாதிரி இருக்கும். அத்தனை அடி வாங்கின ஒருத்தனால எப்படி அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண முடியும்? போலீஸ் ட்ரைனிங் எடுத்த ஒருத்தன் என்னமோ ஏதோ ஒரு ஜோடியாக் ட்ரைனிங் எடுத்த ரேஞ்சுக்கு அவன் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மாதிரி நிறைய, அதாவது அந்த படத்தில் உங்களுக்கு என்ன சிங்கே ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கூலியில் நிறைய விஷயங்கள் வந்து இது எப்படி வந்து இவ்வளோ சிம்பிளான ஒரு மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய இடங்கள்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஜினி அவரோட பொண்ணை தேடி போகிறதாகட்டும், அந்த சீன் எல்லாமே நமக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று பெருசாக மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் விக்ரமில் ஏஜென்ட் டீனாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் பாம்ஸ் இந்த மூவின்னு சொல்லலாம். ஏன்னா டீனா வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் நம்ம டீனாவை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். டீனாங்கிற ஒரு கேரக்டர் இப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிட முடிஞ்சுது அந்த கேரக்டரை. ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு படம் ஒரு டேரக்டர் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த டேரக்டர் மேலேயும் ப்ரொடியூசர் மேலேயும் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட் மேலே அந்த ஃபிலிம் எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறாங்க ஒரு படத்தை. இப்போது இந்த படம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. இந்த படம் வந்து பாருங்களேன் உங்களுக்கு இது எப்படி இருக்கும் தெரியுமா, 100 பாஷா 10 நாயகன் இப்படி நமக்கு பில்டப் கொடுத்து அங்கே அதை போய் நம்ம பெஞ்ச் மார்க்காக ஒன்று வச்சுருக்கோம்ல, அதுக்கு எந்த வகையிலையுமே பக்கத்துலேயே போகல அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டாகுதுல்ல. அதுதான் வந்து நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுது. இப்போ நமக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு நம்ம எதனால் சொல்கிறோம், அந்த படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டால்
அந்த டேரக்டரும் அந்த ஆக்டர்ஸும் தான். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட் தான் சொல்லப்போனால். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு படம் அப்படின்னா நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும். பட் இது எப்படி ஆகுதுன்னா, ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராடக்டை ரொம்ப ஒரு நல்ல பில்டப் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பிடிக்கல, நமக்கு அதை சாட்டிஸ்ஃபையே பண்ணலன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் இதுக்கும் நடக்குது. அண்ட் கம்மிங் பேக் டு கிரிட்டிசிசம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல நம்ம எப்படி ஒரு படம் பார்ப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் கழிச்சு பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இன்று முதல்னு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. 2 நாள் கழிச்சு வெற்றி நடை போடுகிறதுன்னு ஒரு 2 லைன் போடுவாங்க. அதை தவிர அந்த படத்துக்கான எந்த ஒரு ப்ரொமோஷனல் இதுவும் அவங்க பெருசாக பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும். அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ட்ரெய்லர்ஸ் வந்து தேட்டர்ஸில் ஓடும். அதை நமக்கு பார்த்தா பிடிச்சிருந்தா நம்ம அந்த படத்துக்கு போய் பார்க்க போகிறோம். வேர்ட் ஆஃப் மவுத்தில் அந்த படம் ஃபேமஸ் ஆகும். நம்ம எப்போ இந்த ரிவ்யூ கல்ச்சருக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோமோ, அப்போவே வந்து நம்ம நிறைய படங்கள், நல்ல படங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ ஒரு 10 ரிவ்யூஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரிவ்யூவர்ஸில் 10 பேருமே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா, அந்த படம் நிஜமாவே நல்லா இருந்தால் கூட அந்த 10 பேர் சொல்லிட்டாங்கப்பா அந்த படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய நல்ல படங்கள் வந்து நிறைய அந்த ரிவ்யூவர்ஸே ரிவ்யூ பண்ணாத சில மூவிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே ரிலீஸ் ஆனப்போ நித்தம் ஒரு வானம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. லவ் டுடேக்கு கொடுத்த அந்த ஒரு ஹைப்பை வந்து நித்தம் ஒரு வானமுக்கு யாருமே அந்த படத்தை கண்டுக்கவே இல்லை. நிறைய பேர் ரிவ்யூ கூட அந்த படத்துக்கு போடலை. ஆனால் அது அவ்வளோ நல்ல படம். சொல்லப்போனால் லவ் டுடே நம்ம செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த படத்தை யாருமே வந்து பெருசாக பேசவே இல்லை அந்த படத்தை பற்றி. அந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த படம் அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான எடிட்ஸ் ஆகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும் ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய படத்தை மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய படம் வருதுன்னா சின்ன படங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருது ஒரு விஷயம். இந்த பெரிய படம் வரும்போது ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னால், ஒரு சில ரிவ்யூவர்ஸ், முக்கால்வாசி ரிவ்யூஸ் இந்த படம் நல்லா இல்லைன்னு வந்து இது பண்ணுறாங்க. இது பெய்டு இருக்குது, பெய்டு இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இது வந்து பே பண்ணி ரிவ்யூ பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. 2 வகையிலுமே இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தா கூட எங்கே இது அந்த படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மளை பேஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற பயம் நம்ம எல்லாத்துக்கும் வந்துருச்சோ அப்படின்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு கூலி ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு கூலி பிடிச்சதுன்னு சொன்னால் எல்லாரும் உனக்கு எப்படி கூலி பிடிச்சது, உனக்கு எப்படி கூலி பிடிக்கலாம் அப்படின்ட்டு, எனக்கு அந்த படம் நான் பார்க்குறேன், எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, உனக்கு பாரு உனக்கு பிடிக்கலன்னா ஓகே, எனக்கு பிடிச்சது நீ எப்படி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். உனக்கு எப்படி பிடிச்சதுன்னு கேட்டால் எனக்கு அந்த படம் ஒர்க் ஆச்சு அதனால எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். நீ வந்து என்கிட்ட உனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகலாம், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை உனக்கு ஆகக்கூடாதுன்னு நம்ம யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாதுல்ல. அதனால் நிறைய பேர் இப்போ ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னாலும் அடிக்கிறாங்க. இப்போ எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கல, அவ்வளோதான். நோ ரீசன். அந்த படம் எனக்கு இந்த ரீசனுக்கு எனக்கு பிடிக்கல. அப்போது அந்த படம் உனக்கு எப்படி பிடிக்காமல் போகலான்னு நீங்கள் ஒருத்தங்களை கேட்க முடியாது. இந்த படம் ஏன் உனக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் ஒருத்தங்களை கேட்க முடியாது. இப்போ இது 2 தான் வந்து மெஜாரிட்டியே போகுது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபிலிம் ரிவ்யூவரோ இல்லை யாராச்சும் ஒருத்தங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னால், நீ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஏமாத்துறீங்க, எல்லோரும் பெட்டரே அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, டிபெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். பட் அதுக்காக ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் இவ்வளோ ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா லோகேஷ் வந்து பேசாமல் பேங்க் வேலைக்கே போயிடட்டும் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் ஆஃப் காலிவுட். நிஜமாலே சொல்லப்போனால். ஏன்னா ஹீ இஸ் ஸோ ஸ்கில்ஃபுல். அவரோட படங்கள் வந்து நீங்கள் கரியராக அவரோட கிராஃபை பார்த்தீங்கன்னா மாநகரம்லேருந்து ஹி ஹஸ் பீன் டூயிங் பெட்டர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சா, இந்த கூலி படம் வந்து ஒரு நல்ல லோக்கி ஃபிலிமான்னு கேட்டால் இல்லை. அஃப்கோர்ஸ் அது இல்லை. அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்காக லோகேஷ் கனகராஜ் வந்து போட்டு பேஷ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. எல்லாத்தோட கரியர்லேயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த படம் நல்லா இல்லைன்னா மேபி ஹில் கம் அப் வித் வெரி குட் ஃபிலிம் நெக்ஸ்ட் டைம். இப்போது நெல்சனுக்கு வந்து பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்தப்போ நெல்சனை போட்டு பேஷ் பண்ணாங்க. அண்ட் when he gives a மூவி லைக் ஜெயிலர், அந்த படத்தை அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாரும். ஸோ ஒரு ஹிட்டு ஒரு ஃப்ளாப் தான் ஒரு ஆளுக்கு. ஸோ இந்த படம் அவருக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சுங்கிறனால இப்போ இவ்வளோ போட்டு அவரை பேஷ் பண்ணுறாங்க. எல்லோரும் பேங்க் வேலைக்கே திருப்பி போயிடட்டும். எல்லோரும் இப்போ என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா, இந்த எக்ஸ் பேங்க் எம்ப்ளாயியும் எக்ஸ் பஸ் கண்டக்டரும் சேர்ந்து தான் என்னோடய லைஃப்பை காப்பாற்ற போகிறாங்க, என்னோட இந்த மந்தில் வந்து என்னோட விடுவு காலமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அந்த எதிர்பார்ப்பு அது மீட் ஆகலைன்னொடனே அந்த அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து அப்படியே ஹேட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு டேரக்டருக்கு இத்தனை நாள் அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் தியரிஸ் கொடுத்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டதே நம்ம தான்.
இப்போ நம்ம படம் பார்த்து நமக்கு பிடிக்கலன்னு இவ்வளோ பேஷ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ கூலி படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி அந்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னே சொல்லிடுங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இட் இஸ் யோர் கருத்து அட் எண்ட் ஆஃப் த டே. இட்ஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது உங்களோட கால் தான். இது நீங்கள் யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டாம். அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூஸ் வந்து படம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூஸ் பார்க்காதீங்க படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. பெட்டர் கோ அண்ட் வாட்ச் தி ஃபிலிம்ஸ் டைரக்ட்லி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு அந்த படம் இப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் எதுவுமே ஒரு இதே செட் பண்ணிக்காமல் ஓப்பன் மைண்டடாக போய் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ வில் கெட் அ பெட்டர் வியூ ஆன் த மூவி அப்படின்னு தோணுது. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.